நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலைசிங் வீடியோ இது. மார்க்கெட் வர இருக்கிற வாரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதால் ஏதாவது வர இருக்கிற வாரங்களில் பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வீக்லி அனலைசிங்கில் இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா வீக்லியில் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில். சரிங்களா? இந்த வீக்லி கேண்டிலை கரெக்டாக பார்த்தோன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டில் மார்க்கெட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாக் கலர் லைனை வீக்லியில் சப்போர்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வீக்லியில் அழகாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. மார்க்கெட் இது வரைக்கும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஸில் போயிட்டு இருந்துச்சு. புல்லிஸில் போன கேண்டில் வீக்லியோட ட்ரெண்டில் நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக வீக்லியில் நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் வீக்குக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஒரு கரெக்ஷனாக நினச்சிக்கலாம். நம்ம ஒரு 2-3 மந்த்தாக மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டு இருந்துச்சுல, அதுக்கான ஒரு கரெக்ஷனாக பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் நல்லா தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. இந்த டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டபுள் பாட்டத்தை ரீடெஸ்ட்டாக கூட நினச்சிக்கலாம். மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் இந்த ட்ரெண்டுக்கு கீழே போகாமல் இருந்துச்சுன்னா ஃபால் வராது. நெக்ஸ்ட் வீக் இந்த ட்ரெண்டுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஃபால் வரும். 42,500 வரைக்கும் போனாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா இப்போ 46,000 இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அகைன் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வீக்கு கூட வரும். ஏன்னா இந்த 44,971 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் இந்த 42,000 வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஃபின் நிஃப்டிலாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் மாரி மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிருக்குல்ல, இந்த டபுள் பாட்டத்துக்கு மேலே தான் வீக்லியில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மிட் கேப்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நல்லாவே நியூ ஹையை ஃபார்ம் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். வர இருக்கிற வாரங்கள் எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எது இருக்கும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட சார்ட்டில் நான் எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணல. இன்றைக்கி வந்த டே ஹையை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வச்சுக்கிறேன். 21,718 அப்படிங்கிற லெவல் வர இருக்கிற வாரங்கள் மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,848 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே போனால் 22,123 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்களா லோ, அதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. 21,538 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங்கை நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இது ஒரு ஜோன் நண்பர்களே. இந்த இடமே வந்துச்சு அப்படின்னா இந்த 21,284 300 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட்டு எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் எடுக்கும். இந்த ட்ரெண்டும் அங்கே தான் வருது. இந்த வீக்லியோட ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டு இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து மார்க்கெட் எப்போ வேணாலும் பவுன்ஸ் ஆகும். இந்த ட்ரெண்டு ஒரு சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் 20,978. சரிங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 21,000 வரைக்கும் கூட இன்னொரு 500 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை டே கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா. சரிங்களா? டே கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரைடே வியாழக்கிழமை அன்றைக்கி சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஹையை மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணல. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டே என்ன பண்ணியிருக்கு, அந்த ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. 46,108 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 47,209 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 48,322 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
சரிங்களா. மார்க்கெட்டுக்கு இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அது ஜோனு. இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 47,000 இப்போ மார்க்கெட்டு 46,000 இருக்குது. 47,000ங்கிறது ஒரு குர்சியலான லெவலாக இருக்கும். இந்த 46,000ங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டியில் அப் ட்ரெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஜோனை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட்டு ப்ரீவியஸாக வந்து இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சப்போர்ட்டு. 45,423 அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து இந்த இடம் வரைக்கும் 45,581, இந்த 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும், அப்படி இல்லைனா டவுன் ட்ரெண்ட் வராது. 44,950 வரைக்கும் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,259 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா. அடுத்தது ஃபின்னிஃப்டி நல்ல லெவலில் தான் திரும்பி நிற்கிது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னையோட டே ஹை 20,615 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலை மட்டும் நல்லா க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு டேல அப்படின்னா 21,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 400 புள்ளிகள் ஃப்ரீயாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஃபின்னிஃப்டியில் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணால் 21,138, இந்த 21,000லேருந்து இந்த 138 புள்ளிகள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் வர இருக்கிற டைமிங்கில். சரிங்களா. இந்த இடம் வந்து ஒரு ஜோன். இந்த இடத்துலலாம் வந்து நான் ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து எப்போ வேணாலும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 20,615லேருந்து 21,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடம் மட்டும்தான் ஜோனு. இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் 21,138 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலெலாம் பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டு 20,196 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. நான் இன்றைக்கி வந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 20,408 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 20,246 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா. இந்த லெவலை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. தேர்டு சப்போர்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா. இந்த லெவலில் வந்து என்ன கொஞ்சம் சேஞ்சு 19,909 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபின்னிஃப்டி வந்து இந்த லெவல் 600க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஒரு 400 புள்ளிகள் ஃப்ரீயாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கோங்க. ஓகே. தென் மிட் கேப் வந்து பாருங்கள் நல்ல சூப்பராக வந்து கீழே வந்து நம்ம ஜோன் ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஜோனை வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போயிருக்கு. சரிங்களா. இந்த இடத்துலேருந்து எது ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்டுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே. இந்த ஜோன் வரும்போதெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போதெல்லாம் மிட் கேப் வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கான அடுத்த வாய்ப்புகள் இருக்குது. 10,782 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10,750 அப்படிங்கிற ஒரு ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். இதுக்கான ரியாக்ஷனே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிறது தான். தெரியுதுங்களா. இந்த இடத்துல ஒரு ஷோல்டரு, இந்த இடத்துல ஒரு ஷோல்டரு, இந்த இடத்துல ஒரு ஹெட்டு. இன்வெர்டட் ஹெட்டுன்னு சொல்கிறோட மீனிங் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஏன்னா இந்த விஷேப் ரெக்கவரி மாரியும் கொடுத்துருக்கு. சரிங்களா. இதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறும் அப்படிங்கிறது. 11,000 வரைக்கும் கூட மிட் கேப் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடம் நல்லா வந்து இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. சரிங்களா. இதை நம்ம வந்து ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஃபிப்னாசி லெவலில் நல்ல ஒரு ஜோன் கிடச்சிரும் நமக்கு ஈஸியாக. மார்க்கெட் வந்து பாருங்கள் இப்போ கரெக்டாக 1% வந்து நிற்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1.2%. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10,805. நான் சொன்னது என்னது 850 சொன்னீங்களா, அந்த லெவலை வந்து 800 வச்சிங்க. மிட் கேப் வந்து ஏறுனுச்சு அப்படின்னா 10,800 வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நெக்ஸ்ட் டார்கெட் இருக்குது. சரிங்களா.
10,800 லெவலில் எல்லாத்தையும் போட்டேன். நான் வந்து இந்த ஃபிப்னாசி லெவலை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இப்போது ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக வந்த ஹை வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ப்ரீவியஸாக வந்த சாட்டர்டே வந்த ஹை வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 10,800, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,874. பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த ட்ரெண்டு போக 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 அடுத்தடுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வரும்போது இந்த ட்ரெண்டில் வந்து நிற்கும். அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு அப்புறம் திருப்பி மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து டே லோ. இன்றைக்கினா நான் ஐ மீன் வந்து இந்த சாட்டர்டே வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாட்டர்டே மேக் பண்ணியிருக்கிறதுக்கான 10,600ங்கிற இந்த லெவல் லோ வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த 10,610 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த லெவல் 10,500 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் வந்து இந்த ஜோன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சு பார்த்தீங்களா. 10,270லேருந்து 300 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஜோன். இந்த லெவல் இது எல்லாமே சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இந்த இடம் வந்துட்டாலே நம்ம அதை சப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா, 10,300, 320 இந்த லெவல் 320லேருந்து 300 வரைக்கும் மிட் கேப்புக்கான சப்போர்ட் லெவல் நண்பர்களே. நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் கேண்டில் ஒரு மண்டே மார்க்கெட் கிடையாது. டியூஸ்டே அப்படி இல்லைனா வெனஸ்டே ஒரு 2 நாள் மார்க்கெட்டு எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வீடியோ வந்து போடு வந்துடுங்களா, அந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு. இந்த இடத்துல கூட வந்து பாருங்கள் மிட் கேப் வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த டபுள் பாட்டத்துக்கான ரியாக்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். டபுள் பாட்டத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஹைட்டை அப்படியே நம்ம இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா 11,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, பார்க்கலாம் எப்படி டார்கெட் கொடுக்குது அப்படிங்கிறத. ஏன்னா இந்த டபுள் பாட்டம்க்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, ஓஐ டேட்டாவெலாம் வந்து அன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் மார்க்கெட்டோட ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து எப்படிலாம் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுவும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும், ஏதாவது கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதில் மெசேஜ் சேட் பண்ணி கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.